ரொம்ப நாளாக சிங்கிளாக இருந்த ஹீரோக்கு இப்போ அவங்க வீட்டில எல்லாம் பார்த்து ஹீரோயினை பொண்ணு பார்க்க போகிறாங்க. ஹீரோயினுக்குமே ஹீரோவை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருது. அதனால ரெண்டு ஃபேமிலியிலையும் ஓகே பண்ணிட்டு மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணி செம்ம ஹாப்பியாக அந்த மேரேஜும் முடியுது. அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஜம்முன்னு கிளம்பி வந்து நின்றுட்டு இருக்கான். ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக 9 மணிக்கு பெல் அடிக்குது. ஹீரோயின் வேக வேகமாக போய் டிவி சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடறா. என்னங்க நீங்கள் இப்போ போய் சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்டதும் ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவம் வருது. அதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அடுத்த நாள் காலையில எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோ கிட்ட வந்து பேசுறான். அப்படியே அந்த நாளும் போகுது. அடுத்த நாள் ஆச்சு ஏதாச்சும் நடக்கும் அப்படி சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்கான். மறுபடியும் அன்னைக்கும் 9 மணி ஆகுது. இன்னைக்கு ஹீரோயின் சீரியல் பார்த்ததுனால ஹீரோக்கு கோவம் வந்து அந்த பிளக் பாயிண்ட்டை கழட்டி விட்டதும் ஹீரோயின் மூஞ்சியா மாறுது. சந்திரமுகியா மாறின என் ஒய்ஃபை பாருங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. பயந்து போன ஹீரோ இதை போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கப்ப என் ஒய்ஃபும் இப்படிதான்டா பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஹீரோவோட ஒய்ஃப் ஆச்சும் பரவாயில்ல, ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அவனை கொஞ்சம் விட்டுருந்தா கொலையே பண்ணிருப்பா. நைட்டு அவங்களுக்கு என்னதான் ஆகுதுன்னு தெரியாம 3 பேரும் குழம்பி போய் இருக்காங்க. அப்படி என்னதான் ஆச்சு அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு சொல்றேன்.